இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் எதுறீங்களா? செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். ஆமாங்க. நம்ம நெறைய பேத்துக்கு நம்ம குறிக்கோளுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு சிலர் அனுபவத்தின் அடிப்படையில் தன்னோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி எடுத்துட்டு சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு குறிக்கோளே என்னன்னு தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தன்னோட அம்மா, அப்பா இல்லைன்னா குருநாதர் படிக்கிறவங்களா இருந்தால் அவங்க குருநாதர்கிட்ட கேட்கலாம். இல்லைன்னா நம்ம வெல்விஷர் நாம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு, ஏன்னா நம்மளை சின்ன வயசுலேருந்தே பார்த்தவங்க அவங்க தான். நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, நம்ம எந்த வகையில் போனால் ஜெயிப்போங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ கரெக்டான பாதையை நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த வழியில் போகலாம். ஆனால் அந்த வழியில் போகும்போதும் கூட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் ஸ்பீடாக போகிறானே, இவன் ஸ்பீடாக போகிறானே, நம்ம ஏன்டா இப்படி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம கோல் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன்னா வாழ்க்கையே ஒரு எக்ஸாம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் இருக்கும். நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்த்து நம்ம கொஷின் பேப்பரில் எழுதுனோம்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்மளுக்கு என்ன இருக்கோ அதையே பார்த்து கரெக்டாக போனீங்கன்னா போக போக அதுவே ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.